கடவுளே, ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நடக்கவே மாட்டுது. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு. என்னப்பா எழுந்தியா? ஆமாம்மா, இறந்துட்டேன். கிளாஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரெண்ட் கேட்டேன்னு என்னம்மா சொன்னான்? ஆமாண்டா, உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டேன், திட்டுறாங்க. என்னம்மா சொல்கிற? ஏன் திட்டினா? 22 வயசு ஆகுது, வேலைக்கு போகாத சரி மனசு, அவனுக்கு தண்டமாக செலவு பண்ணுறமான்னு கேட்குறாங்க உங்கள் அண்ணன். மா, இன்னும் 2 மாதம் தாம்மா இருக்கு. இப்போ வந்து எப்படி சொல்கிறான்? மா, எப்படியாச்சும் கேட்டு வாங்கித்தாம்மா. எனக்கு எப்படி தெரியும், அனுப்ப தெரியாதுடா காசு. நீ ஊருக்கு போய் வந்து 2 மாதம் ஆகுது, வந்து வாங்கிட்டு போகலாம்ல. மா, எனக்கு இன்ஸ்டியூட் இருக்குமா, லீவுலாம் போட முடியாதுமா. எதனா பண்ணி ஏதாச்சும் வாங்கி கொடுமா. நான் என்னடா பண்ணுவேன்? சரிடா, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன்டா. என்ன ப்ரோ, ரெடியாக போமா கிளாஸு? வாடகை கட்டியா? எப்படி வாடகை ப்ரோ? நான் வந்து 10 நாள் தான் ப்ரோ ஆகுது. அதான் உங்களுக்கே தெரியும்ல. ஆமாங்க, சும்மா தான் கேட்டேன். சரி சீக்கிரம் வா. தம்பி, வாடகை வச்சு ஒரு வாரம் ஆச்சுன்னு வாடகை தான் வருது. இல்லை சார், ஒரு 2 நாள் டைம் தாங்க சார். இப்போ கட்டிடலாம் சார். 2 நாளா? ஆல்ரெடி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாடகை கட்டினா நீங்கள் நேரில் கட்டு, இந்த வீட்டை காலி பண்ணி. சரி சார், ஒரு 2 நாள் மட்டும் சார் கட்டிடலாம் சார். இல்லைப்பா, டைம் பண்ண முடியாது, சொல்லியாச்சு. நீ அதுக்கு பேர் நடக்கிறத பார்த்துக்க. தம்பி நீ சார் நான் வந்து 10 நாள் தான் சார் ஆகுது. சரி வாங்க, அட்வான்ஸ் கரெக்டாக தம்பியா? அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துரு சார். இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். ஏன் ப்ரோ, என்னாச்சு? வாடகை கட்டலையா? அவர் பேசுறத பார்த்தா வாடகை கட்டின மாதிரிடா இருக்குது. இல்லை ப்ரோ, ஏதாவது பிரச்சனைன்னு கேட்குறேன். ஆமாடா, அசிங்கமாக தான் இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல. இத்தனை நாளாக அவன் தான் கட்டிகிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு என்னை வேலைக்கு போக சொல்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடு ப்ரோ, எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம். என்ன தம்பி, 2 நாள் ஆளக்காமோ? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. கடவுளே, ரொம்ப நாளாக வேண்டுறேன், நடக்கவே மாட்டுது. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் யார்கிட்டையும் பொய் சொல்லாமல் இருக்கும். நல்லா இருக்கேன்டா.